நல்ல சுகமாக காப்பாற்றிங்க. ஆனர்லேருந்து முல்லைத்தீவு போகும் வரைக்கும் கடற்கரை வந்தோம். லகுன் பக்கம் எத்தனையோ அவுட்லெட் இருக்குன்னு அப்படி எத்தனையோ ஆயிரம் மக்கள். கடவுளே அந்த மக்கள் பட்ட துன்பம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, இப்போ வாழ் இருந்தால் சீனி இல்லை, சீனி இருந்தால் பால் இல்லை, சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இறந்தேர் பட்டி பார்த்தால் உடலுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியான நிலைமையில் இந்த மக்களை கைவிட்டுட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா. நான் யாருன்னு சொல்லி இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி தமிழக கூட்டணி. தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் தொந்தமனாகி சேர்ந்து உருவாக்கினது. அதை நானே நின்று உருவாக்கினான். கடைசியாக தந்தை செல்வா சாகக்கு முந்தி என்னோட வந்து என்னோட கழிச்சு போட்டு போய்த்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாய் விழுந்து 2 கிழமையாக இருந்தவர். நான் இப்போ கேட்பது மக்கள் எல்லாரையும் ஒன்று 2 தந்தை செல்லா விட்ட வழியை அவர் காட்டிய வழிக்கு வாரு எல்லோரும் ஒன்று. நான் பதவிக்கு ஆசைப்படையில் நான் ஒதுங்குறேன். வேணுமென்றா தமிழரசு கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது தமிழர் உள்ள கூட்டணி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழ் உள்ள கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழ் உள்ள கூட்டணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதுதான் நீங்கள் தந்தை செல்லாக்கு செய்யக்கூடிய மரியாதை. அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டேன்.